சென்னை ஒரு பரபரப்பான நகரம். பரபரப்பான நகரம் என்றாலும் இங்கே அமானுஷ்யத்திற்கு பஞ்சமில்லை. டிமாண்டி காலனி, பெசன்ட் அவென்யூ போன்ற பல இடங்கள் பல அமானுஷ்யங்கள் நிறைந்தாலும் தரமணி பாலத்திற்கு கீழுள்ள இந்த காவு வாங்கும் இடம் அங்கே வாழ்கின்ற மக்களின் அச்சத்தை தாண்டி அங்கே செல்கின்ற மக்களை பதைக்க வைக்கின்றது. மேலும் உண்மை என்னவென்று இந்த காணொளியில் பார்க்கலாம். அது என்கவுண்டர் நடந்து ஒரு 2 மந்த் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 மந்த் 2 மந்த் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கூட சமீபமாக அன்னைக்கு கூட ஒருத்தர் 4 பேர் விரட்டிட்டு வந்தாங்கன்ட்டு. அதே மாதிரி இந்த கஞ்சா ஆசாமிகள்லாம் மோஸ்ட்லி தஞ்சை அடையக்கூடியவே இந்த ஏரியா தான். 20-30 வண்டி மேலே நிற்கும். இப்போ அந்தளவுக்கு வண்டி கம்மியாயிடுச்சு. இங்கே இந்த மாதிரி சில சம்பவம்லாம் நடக்கும், அந்த கம்மியாயிடுச்சு. இப்போ ரொம்ப ரேர் தான். நானே இப்போ வரதில்லை. சரி, இன்னைக்கு தான் வந்து விட்டு போகலாம் சொல்லிட்டு விட்டோம். சிறிய கிராமமாக இருந்த தரமணி இப்போது முக்கியமான ஐடி பார்க்குகளை கொண்டுள்ளது. அதில் தரமணி ரயில் நிலையத்தில் பல மக்கள் பயணம் மேற்கொள்கின்றனர். அந்த ரயில் பாதை செல்லும் பாலத்தின் கீழுள்ள அமானுஷ்யம் 2 மாதங்களில் சுமார் 3 நபர்களை காவு வாங்கியது. அது மார்ச் 27, 2025 சென்னையின் பல முக்கிய இடங்களில் திடீர் நகை கொள்ளைகள் நடந்தது. அதை செய்தது ஈரானிய கும்பல் என தெரிய வந்தவுடன் அப்போது ஜாஃபர் என்ற குற்றவாளியை போலீசார் என்கவுண்டர் செய்தது. இதுதான் தரமணி பாலத்தின் கீழ் நடந்த முதல் காவு. வெயில் இங்கே தான் நயலாக இருக்கும். கம்பெனியோட நிறுத்த முடியாது, வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து நிறுத்துவோம். அப்போ தான் சொன்னாங்க எங்கள் வண்டியை விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன காரணம்னு கேட்டால் இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு என்கவுண்டர் ஆயிடுச்சு, என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. 46 நாட்களில் மே 12, 2025 அஸ்வின் என்ற பெயிண்டர் சக நண்பர்களால் அதே பாலத்தின் கீழ் மர்ம முறையில் கொலை செய்யப்பட்டார். அந்த சமயத்திலிருந்தே தரமணி மக்களுக்குள் அச்சம் புகுந்தது. அந்த கொலை என்ன எக்ஸாக்டாக நமக்கு லொக்கேஷன் தெரியல. ஆனால் இங்கே இந்த பிளேஸ் தான், நம்ம அது மட்டும் தான் தெரியுது. ஆனால் எந்த பிளேஸ்ன்னு தெரியாது, ஒன்றும் தெரியல. அப்புறம் கேள்விப்படும் போது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பையனை வர வெட்டி கொண்டுட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரே பாலத்தின் கீழ் 2 மரணங்கள் என பேச ஆரம்பித்த அடுத்த 8 நாட்களில் மே 20, 2025 மதுவாங்கரையில் நடந்த ஆக்சிடென்ட்டிற்கு காரணமான தரமணி ஹெட் கான்ஸ்டபிள் செந்தில் அதே பாலத்தின் கீழ் தீக்குளித்து தற்கொலை செய்தார். அதுக்கப்புறமா ஒரு போலீஸ்கார சமீபமா வந்து தீக்குளிச்சு செத்துட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி ஒரு 3 கொலைகள் நிறைய நடந்துச்சு. இந்த மாதிரி விபரீதங்கள் இந்த இடத்துல மட்டும் அப்படி நடக்குது. அதனால நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த பாதையில தான் நம்ம போறோம். ரொம்ப பயமா தான் இருக்கு. ஆமா, அது பெரிய விஷயமா யாருக்கும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். அது தெரியல, வெளில வரல நினைக்கிறேன். ஆனால் கேள்விப்பட்டேன், நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இப்படி 3 திகில் சம்பவங்கள் அரங்கிற தரமணி மக்கள் பீதியில் உறைந்து போயின. ஜாஃபர் மற்றும் அஸ்வின் வழக்குகளில் செயல்பட்ட ஹெட் கான்ஸ்டபிள் செந்தில் மரணமும் ஒரே இடத்தில் நிகழ ஜாஃபரின் அமானுஷ்ய ஆவியின் வேட்டைதான் காரணமோ என மக்கள் அச்சம் கொண்டுள்ளனர். அந்த நேரத்துல இருந்து பாத்தீங்கன்னா நாங்க கிராஸ் பண்ணும்போது வண்டியில போகும்போது திடீர்னு வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. சமீபமா ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வண்டி பஞ்சர், தள்ளிட்டே போனேன். அவ்வளவு பயமா இருக்கு. சாயங்காலம் ஒரு 6-7 மணிக்கு மேலலாம் இங்க வர்றதுக்கே கொஞ்சம் பயம்தான். எல்லாருமே வந்து இந்த பக்கம் போகாதீங்க, ஏன் அப்படி போறீங்கப்பா, ஏன் இந்த பக்கம் வராதிங்க கூட நிறைய பேர் அந்த ஆட்டோ டிரைவர்ஸ் கூட இங்க நிக்க வேணாம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயம். இங்க சேஃப்டியே இல்லை. அங்க கிராஸ் பண்ணி இந்த இடத்த நெருங்கிட்டாலே ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன்னா வச்சுங்க, ராத்திரி தூக்கம் இருக்காது, ஏதோ அமுக்குற மாதிரியே இருக்கும். அதான் வீட்டுல என்ன பண்ணுவாங்க, வைஃப் நீங்க தயவு செஞ்சு அந்த பக்கம் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலே நாங்க எப்பயாச்சும் ஒரு டைம்ல நிறுத்துறது. நானே ஒரு சில டிரைவர்ல இங்க வண்டி விட்டு எல்லாரும் போயிட்டாங்க, வண்டியை விட்டுறது இல்லை. சும்மா ஒரு சில டிரைவர் மட்டும் விட்டுட்டு இருக்கோம். நானே விட்டுறது இல்லை. இப்போ இன்னைக்கு மட்டும் தான் ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்லிட்டு வந்து விட்டோம். இல்லைன்னா நானே ரூம் போயிடுவேன். 3 தூண்கள், 3 மரணங்கள். 3 தூண்களுக்கு இடையே நடந்த இந்த மரணம்தான் தரமணி மக்கள் மனதில் அச்சத்தை அதிகரிக்கிறது. ஜாஃபரின் அமானுஷ்ய வேட்டை தொடருமா?